கிருஷாந்தி குமாரசாமியின் படுகொலை விடயத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டது போல செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சர்வதேசம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் மெக்டோனா கோரியுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் லண்டனில் உள்ள பிரித்தானிய நாடாளுமன்றின் கிளை கட்டிடத்தின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்ட கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனித புதைகுழி தோண்டுதல் பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த வலி மற்றும் மௌனத்தை எடுத்து காட்டுகின்றது. சர்வதேச சமூகம் இறுதியாக உண்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகின்றது. கடந்த 1998 ஆண்டு ஜூலையில் லான்ஸ் கோப்ரல் சோமா ரத்ன ராஜபக்ச தமிழ் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலையில் ஈடுபட்டதாகவும் அவரை தேட வந்த 4 பேரின் கொலைகளிலும் ஈடுபட்டதற்காகவும் விசாரணைகள் செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் விசாரணையின் போது செம்மணிக்கு அருகிலுள்ள ஒரு மனித புதைகுழியில் சுமார் 400 பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதில் தனது பங்களிப்பை வெளிப்படுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செம்மணி மனித புதைகுழி தோண்டலின் 2ஆம் கட்டத்தின் 4வது நாளில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட பல மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் யுனிசெஃப் விநியோகித்த வகையான தனித்துவமான நீல நிற பாடசாலை பையுடன் ஒரு குழந்தையின் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது. இதுவரை அகழ்வாராய்ச்சியில் 33 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அரசாங்க நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த எலும்புக்கூடுகளை ஆதாரங்கள் சிதைத்து அழிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர்.